வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். கவலை தீர்ப்பாரீசு, அழவேண்டாம் நீ புலம்ப வேண்டாம், கண்மணி நீ கலங்க வேண்டாம், அழவேண்டாம் நீ புலம்ப வேண்டாம், கண்மணி நீ கலங்க வேண்டாம். ரெண்டு கைகளை ஒரு பக்கமாக நீட்டுங்க. வெக்கப்படாதீங்க சகோதரமே, வெக்கப்படாதீங்க. நீ கைகளை நீட்டிருக்கும் பொழுது கடவுள் சொல்கிறார், அழாதே, திகையாதே, கஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிற தெய்வம். அழவேண்டாம் நீ புலம்ப வேண்டாம், கண்மணி நீ கலங்க வேண்டாம். கண்ணீரோடு வாழ்கிறோம். தாயும் தகப்பனும் உன்னை துடைக்கிற இயேசுவே, ஒருவேளை கைவிடலாம் அவர்கள் அத்தனை. தாயும் தகப்பனும் உன்னை, அப்பா அம்மா கூட கைகள் ஒருவேளை கைவிடலாம். நம்மை கைவிட்டு உன்னை படைத்தவரோ, உன்னை படைத்தவரோ, நம்மை தாயின் கருவிலே ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார், கைவிடவே கண்ணீர் துடைப்பார் இயேசு, கவலை தீர்ப்பார் இயேசு, அழவேண்டாம் நீ புலம்ப வேண்டாம், கண்மணி நீ கலங்க வேண்டாம். ரெண்டு கைகளை உயர்த்துங்க சகோதரமே, நற்கரணையை பாருங்க. இதோ இந்த ஆலயத்திலே நீங்கள் முழங்கால் படியிருக்கிற அந்த நேரத்தை கடவுள் ஆசீர்வதிப்பார். நீங்கள் முழங்கால் படிட்டு கைகளை ஓங்கி இருக்கிற அந்த நேரத்திலே அது நிமித்தமாக கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம். யாரெல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டவரே 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 என்று வாயாளர் மனசார நினைக்கிறீர்களோ அவரை கடவுள் தொடுவேன் என்று சொல்கிறார். மகளே, அவளை பார்த்து ஆண்டவரே என்று கூப்பிடு, மனசார கூப்பிடு, என் தேவனே என்று கூப்பிடுங்க.
பக்கத்துல இருக்கவங்க காதுல வாங்குவான்னு நினைக்காதீங்க. ஆண்டவரே, என் ரட்சகரே, என் போதகரே, வரப்போகிற ஆண்டவரே, என்னோடு என்னாலும் இருக்கிற தெய்வமே, அப்பா இயேசுவே, கூப்பிடுங்க சகோதரமே, வாய் திறந்து கூப்பிடுங்க. அப்பா இயேசுவே, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, எங்களை நிரப்புங்க. இயேசுவே, எங்களை பாருங்க. இயேசுவே, எங்களை தொடுங்க. இதோ கரங்களை விரித்து உம்மை நோக்கி மன்றாடுகிற இந்த பிள்ளைகளுடைய குரலுக்கு செவி சாயுங்க ஆண்டவரே. இதோ வானத்திலிருந்து குரலை கேட்டு நான் அவர்களுக்கு செவிமெடுத்து அவர்களை மன்னிப்பேன், இரக்கம் காண்பேன் என்று சொன்னவரே, எங்கள் பிள்ளைகள் மீது இரக்கம் காண்பியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே, கழுவும் ஆண்டவரே, கழுவும் ஆண்டவரே, தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, அக்கினியால் நிரப்பும் ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, தொடுங்கப்பா, 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 நிரப்புங்க ஆண்டவரே, ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. இயேசுவே, நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீ பார்த்தால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே, நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீ பார்த்தால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை, 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 ஆராதனை. இயேசுவே, நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே, நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் அப்பா, நாங்கள் தாகத்தோடு கேட்கிறோம் அப்பா, நம்பிக்கையோடு முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நீங்க எங்களை தொடமாட்டீரா என்று சொல்லி நாங்கள் வாஞ்சையோடு கேட்கிறோம் அப்பா. எங்களை தொடுங்க ஆண்டவரே. எத்தனையோ மன போராட்டங்கள், எத்தனையோ கவலைகள், வாழ்விலே அவமானங்கள், விரக்திகள், வீழ்ச்சிகள் என வாழ்விலே நாங்கள் தலைகுனிந்து இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வாழ்விலே தோற்று போய் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்வோமோ என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கென்று யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நேரமும் கண்ணீர் விடுகிறோம் அப்பா. எங்கள் குமரல்களை நாங்கள் யாரிடத்தில் சொல்வோம்? உடல் நோய்கள் எங்களை வாட்டுகிறது ஆண்டவரே, தனிமைகள் எங்களை வாட்டுகிறது ஆண்டவரே, பிரச்சனைகள், அமைதியின்மை, குழப்பம் எங்களை மிகப்பெரிய துன்பத்திலே ஆழ்த்துகிறது அப்பா. நாங்கள் கைவிடப்பட்ட சூழலை உணர்கிறோம் அப்பா. வேலை வாய்ப்பு இல்லாமல் நாங்கள் துன்பப்படுகிறோம் ஆண்டவரே. எங்களது அன்றாட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கூட நாங்கள் என்ன செய்வோமோ என்று சொல்லி நாங்கள் புலம்பி தவிக்கிறோம். இயேசுவே, நீர் எங்களை கனிவோடு பாருங்கப்பா. நாங்க கேள்விப்படுறோம், நாங்க வாசிக்கிறோம், நாங்க ஆழமா விசுவாசிக்கிறோம். நீர் உண்மையுள்ளவர், நீர் நம்பத்தக்கவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் அபிஷேகிப்பவர், எங்களை வழிநடத்துபவர் என்று சொல்லி நாங்கள் ஆழமாக நம்புகிறோம் அப்பா. அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு உங்க முன்னாடி மண்டி போட வச்சிருக்குது இயேசுவே. லூக்கா 11:42. ஐயோ பரிசேயரே, நீங்கள் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருள்படுத்துவதில்லை, இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும். கடவுள் அன்புள்ளவராய் இருக்கிறார். இதனால் அவர் நமக்கு இரக்கம் காட்டுகிறார், உதவி செய்கிறார், நம்மை மன்னிக்கிறார், நாம் கேட்பதை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதே வேளையில் கடவுள் நீதி உள்ளவராய் இருக்கிறார். இதனால் அவர் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு செய்கிறார். ஒருவர்
எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் அவர் தீமை செய்தால் அது தீமையாகவே கருதப்படும். அதற்குரிய கைமாறு அந்த நபருக்கு கொடுக்கப்படும். அதுபோல ஒருவர் எவ்வளவுதான் தீயவராக இருந்தாலும் அவர் நன்மை செய்தால் அது நன்மையாகவே கருதப்படும். அதற்குரிய கைமாறு அந்த நபருக்கு கொடுக்கப்படும். கடவுள் தம் நீதியின் நிமித்தம் நன்மையை தீமையாகவும் தீமையை நன்மையாகவும் கருதுவதில்லை. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அன்புள்ளவர்களாகவும் நீதி செய்கின்றவர்களாகவும் விளங்கி பிறருக்கு இரக்கம், பரிவு, மன்னிப்பு கொடுக்க வேண்டும். அனைவரிடமும் நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும். இதையே கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, இந்த பிள்ளையை கண்ணோக்கி பாரும். இவர்களை உமது தூய ஆவியால் நிரப்பி இவர்களை அன்புள்ளவர்களாகவும் நீதி செய்கின்றவர்களாகவும் மாற்றும். மேலும் ஆண்டவரே, நீர் இவர்கள் குடும்பத்தில் தங்கி இவர்களை நலன்களால் நிரப்பும். இவர்களை உமது பிரசன்னத்தால் மூடி பாதுகாத்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மனிதர்களின் செயல்களை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றீர். மனிதர்களின் செயல்களை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றீர். அவனவன் செயல்களுக்கேற்ப தகுந்த பரிசு தருகின்றீர். அவனவன் செயல்களுக்கேற்ப தகுந்த பரிசு தருகின்றீர். எதுவும் இல்ல எசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. உயர்ந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறியலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகளாமே. வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தமை பற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.